அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டமும் மாணவ செல்வங்கள் இறந்ததை முன்னிட்டு மாணவ செல்வங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ்.எம். சுகுமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எஸ்.எம். சுகுமார் அவர்கள் எழுச்சியுரை நிகழ்த்தினார். அந்த தொகுப்பை காணலாம். என்னப்பா தினம் தினம் இவன் ஏதாவது ஒன்று பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஐயா, நான் பேசாமல் என்ன அடியில வளர்க்க முடியும்? நான் அரசியல் செய்ய வந்திருக்கிறேன். தில் இருந்தால் வா, நீ பேசு, நான் பேசு, நீ என்ன செய்கிறாய் என்று சொல்ல நாங்கள் கேட்கிறோம். அதை விட்டு விட்டு இவன் திட்டுகிறான், அவன் திட்டுகிறான் என்று நான் ஒன்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்று அரசாங்கத்திற்கு இன்னும் 10 தினங்கள் இருக்கிறது என்று சொன்னார் அண்ணன் அவர்கள். சட்டசபை அந்த 10 தினங்களுக்கு சட்டசபையிலே நீ தில் இருந்தால், இந்த ஆட்சிக்கு திராணி இருந்தால், எங்களுடைய தலைவன் ஐயா எடப்பாடி அவர்களை தினம் தினம் அரை மணி நேரம் பேச விடு, நியாயத்தை பேச விடுவார், ஆயத்தை சொல்வார். அவர் அதோடு இந்த 10 நாள் சட்டசபையிலே பேச என்றால் அந்த பேச்சை நீ வெளியீடு. அந்த பேச்சை தினம் நீ தொலைக்காட்சியிலே வெளியிட்டு என்றால் டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமை வரக்கூடிய அவர் ஊர் உலகம் எல்லாம் சுற்றி வாக்கு சேகரிக்க தேவையில்லை. சட்டசபையிலே இன்னும் வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து 10 தினம் பேசினால் போதும். அந்த 10 தினத்தை அவர் பேசுகின்ற பேச்சை நீ திராணி இருந்தால் சட்டசபையிலே பேசுவதை வெளியீடு. என் அருமை அண்ணன் சகோதரர் ரவி அவர்கள் கடந்த வாரம் பேசுகிறார். அந்த கொயாமுட்டை அந்த சட்டசபை சபாநாயகர் போதும் நிறுத்து, போதும் நிறுத்து, என்னையா நினைச்சு கொண்டிருக்கிறாய் நீ? அவரை பார்த்து அவர் பேசுகிறார், என்ன கேட்கிறார்? ஊருக்கு கேட்கிறார், அவருக்கா கேட்கிறார்?